Namaste students. Today is the last class of the National Symbols chapter. National Holidays. First Independence Day பத்தி பார்க்க போறோம். Every year August 15 is celebrated as the Independence Day to commemorate India's freedom from British rule. அதாவது பிரிட்டிஷ் கிட்ட அடிமையாக இருந்ததுலேருந்து நம்ம சுதந்திரம் வாங்கினது தான் என்ன சொல்கிறது ஆகஸ்ட் 15 1947 அப்போது அதுதான் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. திஸ் ஆஸ்பீஷியஸ் டே இஸ் மார்க்ட் ஆஸ் அ பர்த் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி, தட் இஸ் இந்தியா. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுனா இந்தியா. அது உருவான இந்த நாள் தான் இண்டிபெண்டன்ஸ் டே. ஆன் த டே இந்தியா கெயின்ட் இண்டிபெண்டன்ஸ். மகாகவி பாரதியாஸ் போயம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் மகாகவி பாரதியார்னு சொன்னது காரணம் என்னன்னா, இந்தியா விரைவில் சுதந்திரம் பெற்றிடும் அப்படின்ட்டு அவர் பெறாத முன்னாடி இந்த பாட்டை பாடிட்டார். அவருடைய கனவாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் சங் ஓவர் ஆல் இண்டியா ரேடியோ ஏஆர். இப்போ இருக்கிற எஃப்எம்ஸ் மாதிரிலாம் இல்லை, அப்போல்லாம் அது ஒன்று தான் இருக்கும். இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ பை டிகே பட்டம்மாள். டிகே பட்டம்மாள்ன்றவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கர். அப்போது அவங்க தான் பாடியிருக்காங்க அந்த 1947 அன்னைக்கு அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேயும் அவங்க பாடியிருக்காங்க இந்த சாங்கை, பாரதியாருடைய இந்த வரிகளை. The celebration of the Independence Day continues every year. ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூ ஆகுது. The Prime Minister unfurls the national flag on the Independence Day at the Red Fort, New Delhi. டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் பிரதமர் கொடி ஏற்றுவார். ஓகே, இந்த டிகே பட்டம்மாள்ன்றவங்க ஒரு ஃபேமஸ் கர்நாடிக் சிங்கர். இவங்களுடைய பேத்தி தான் இப்போது இவங்க இருக்க கிராண்ட் டாட்டர் தான் யாருன்னா நித்யஸ்ரீ மகாதேவன் சொல்லுவாங்கள்ல, அவங்க தான். அவங்களும் ஒரு கர்நாடிக் சிங்கர் தான். இப்போது ரிப்பப்ளிக் டே பற்றி பார்ப்போமா? ஓகே. ஆன் 26th January 1950 இந்தியா வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அ டெமோக்ராட்டிக் ஸ்டேட். நம்ம என்னதான் 1947 சுதந்திரம் வாங்கிட்டாலும், இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாலும், சில சட்டங்கள்லாம் நம்ம பிரிட்டிஷ்காரங்களதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை எல்லாமே மாற்றி நம்ம தனி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக நம்மளது ஃபாலோ பண்ண தினம் தான் ஒரு இந்தியா ஒரு முழுக்க ஒரு ஜனநாயக நாடா, குடியரசு நாடா அப்படி இதுவான நாள் தான் 26 January 1950. Every year this day is commemorated as the Republic Day. அந்த வருஷம் தான் ரிப்பப்ளிக் டேவா சொல்றாங்க. This constitution commenced on 26 January 1950. From August 1947 to 26 January 50, the Queen of Britain was the honorary head of India. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஹானரரி ஹெட்டாக இருந்தது யாருன்னா பிரிட்டிஷோடைய ராணி தான் இருந்தாங்க. யார் அப்போ இருந்த எலிசபெத் தான். The day India was declared as democratic state, the president became the first citizen of India. அப்போ தான் இந்தியா டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணாங்க. நம்மளுடைய பிரசிடெண்ட்டு தான் என்னது ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. யார் நம்மளுடைய பிரசிடெண்ட்டு? மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த். நம்ம ஸ்டேட்டோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் யார் தெரியுமா? நம்ம ஸ்டேட்டோடைய கவர்னர் தான். யாருப்பா நம்மளுடைய கவர்னரு? மிஸ்டர் பன்வாரிலால் புரோஹித். On Republic Day, the President of India hosts the national flag at the Red Fort, New Delhi. அப்போது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நமக்கு பிரைம் மினிஸ்டர் கொடி ஏற்றுவார். ரிப்பப்ளிக் டே அப்போது யார் கொடி ஏற்றுவாங்க? பிரசிடெண்ட் கொடி ஏற்றுவாங்க. ஸோ டூ யூ நோ, ஆன் January 29, the third day of Republic Day, the celebrations are brought to an end with the beating retreat செரமனி. ஸோ நம்ம இந்தியன் ஆர்மி 29th January 3வது நாள், அதாவது த தேர்ட் டே ஆஃப் ரிப்பப்ளிக் டே முடிஞ்சு 3வது நாள் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பீட்டிங் ரீட்ரீட்னு பேர். சரி, திஸ் இஸ் பர்ஃபார்ம்டு பை த பேண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ அவங்க அழகாக அந்த பேண்டெல்லாம் வாசித்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்துவாங்க.
The President of India is the chief guest of this day. ஸோ President of India தான் அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட். ராஷ்டிரபதி பவன் அவர் இருக்கிற அந்த இடம், ராஜ்பவனில் கவர்னர் இருப்பாங்க. நம்மளுடைய ராஜ்பவனில் கூட இங்கே அடையார் கிண்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்லேயும் நம்ம கவர்னர் இருக்கார். அதே மாதிரி நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனில் தான் வந்து யார் இருக்கிறது, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்கார், பிரசிடென்ட் இருக்காரு. வில் பி illuminated at 6 PM as the eliminated at 6 PM as the part of our celebration. ஸோ அவரும் அதில் கலந்துப்பார். அது ஒரு மிக பெருசாக ரொம்ப விசேஷமாக நடக்கும். அடுத்து காந்தி ஜெயந்தி. த பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்திஜி, த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், வாஸ் டிக்ளேர்ட் ஒன் ஆஃப் த நேஷனல் ஃபெஸ்டிவல். It falls on 2nd October. In 2007, the United Nations declared October 2nd as the International Day of Non-Violence. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும், அதாவது அமெரிக்காவே என்ன சொல்லியிருக்கு, யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்கு, யுஎன்ஓ இருக்குல்ல, எல்லா நாடுகளுடைய கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா 2nd October வந்து உலக அளவில் வந்து அமைதிக்கான தினம், நான் வயலன்ஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? நம்ம நாட்டில் வந்து அதை என்னென்னு கொண்டாடுறோம், காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we have completed this lesson.